ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போறோம்னா பேசிக்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அப்படின்ற கிளாஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்குள்ள டெக்னாலஜியில் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இல்லாமல் நம்மளோட சிங்கிள் மூவ்மெண்ட் கூட பண்ண முடியாது. ஸோ எல்லாத்துக்குமே வந்து எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் டிபெண்ட்ஸ் பண்ணி இருக்கோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பேசிக்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அப்படின்ற கிளாஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கலில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம்னா கரண்ட் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கரண்ட் அப்படின்றதுல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அதுதான் கரண்ட். ஸோ இந்த பிரபஞ்சமே வந்து எலக்ட்ரான்ஸ் ஆட்டம்ஸை பேஸ் பண்ணி தான் ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த ஆட்டம்ஸில் வந்து ப்ரோட்டான்ஸ் எலக்ட்ரான் நியூட்ரான்ஸ் இருக்கு. ஸோ அதில் ஒரு எலக்ட்ரான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகரும் போது நம்மளுக்கு ஏற்படக்கூடியது தான் வந்து கரண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். வந்து கண்டக்டரில் மூவ் பண்ணும்போது நம்மளுக்கு கரண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இந்த கரண்ட்ல வந்து ரெண்டு விதமான டைப்ஸ் இருக்கு. ஒன்று ஏசி கரண்ட், இன்னொன்று டிசி கரண்ட். ஸோ ஏசி அப்படின்றது என்னன்னா ஆல்டர்னேட்டிவ் கரண்ட். டிசி அப்படின்றது என்னன்னா டைரக்ட் கரண்ட். ஸோ நம்ம சிம்பிளா இப்போ வந்து ஏசி அண்ட் டிசி கரண்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் மொபைல் ஃபோன்ஸ் அண்டு ஹோம் அப்ளைன்சஸ்ல. பட் இதை கண்டுபிடிக்கும் போது ஏகப்பட்ட ஒரு ஏசிக்கும் டிசிக்கும் பெரிய வாரே நம்மளுக்கு நடந்திருக்குன்னு தெரியும் ஒரு சில பேருக்கு. ஸோ ஏசி கரண்ட் அப்படின்றது யாரு நம்ம கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்லா அப்படின்றவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. நிக்கோலஸ் டெஸ்லா தான் ஏசி கரண்ட் கண்டுபிடிச்சாங்க. டிசி கரண்ட் யார் கண்டுபிடிச்சான்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரியும் பல்பு கண்டுபிடிச்சது யாருன்னு, தாமஸ் ஆல்வா எடிசன். அவர் தான் வந்து டிசி கரண்ட்டை கண்டுபிடிச்சாரு. ஸோ ஏசிக்கும் டிசிக்கும் வந்து பெரிய வாரை நடந்துட்டு இருந்துச்சு. டிபெண்ட்ஸ் அப்பான் அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கப்பட்ட கரண்ட் வந்து டைரக்ட் கரண்ட் தான். அந்த டைரக்ட் கரண்ட் ரிலேட்டடா வந்து எல்லா விதமான அப்ளிகேஷன்ஸ் எல்லா விதமான டெக்னாலஜிஸுமே ரன் ஆகிட்டு இருந்துச்சு. ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் டிசி கரண்ட்டுக்கு ஆப்போசிட்டா ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாரு. ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் அண்ட் டைரக்ட் கரண்ட் அப்படின்ற ரெண்டு விதமான கரண்ட் இருக்கு. இந்த ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹோம் அப்ளைன்சஸ், எக்ஸாம்பிள் டிவி, ஃப்ரிட்ஜ் எக்ஸெட்ரா. இந்த டைரக்ட் கரண்ட்ஸ் எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பேட்டரிஸ், மேக்சிமம் பேட்டரிஸ். இப்போ வரப்போற காலகட்டத்தில் வந்து இ வெஹிக்கிள்ஸ் தான் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த இ வெஹிக்கிள்ஸ்ல மேஜரா யூஸ் பண்றது வந்து இந்த டைரக்ட் கரண்ட்ஸ் தான். அதாவது பேட்டரியில ஸ்டோர் பண்ணக்கூடிய கரண்ட்ஸ் எல்லாமே வந்து டைரக்ட் கரண்ட். ஸோ இந்த ஏசி கரண்டோட வேவ் ஃபார்ம்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இது என்ன ப்ராசஸ் அப்படின்னா அது ஆல்டர்னேட்டிவ் கரண்ட். ஸோ பாசிட்டிவ் போயிட்டு அதுக்கப்புறம் நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்படின்ற ப்ராசஸ் போகும். இதே இந்த டைரக்ட் கரண்டோட ஆல்ட்ரேஷன் அதாவது வேவ் ஃபார்ம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஸ்ட்ரைட் லைன் ஜீரோஸாக இருக்கும், ஃப்ரீக்வன்சிஸ் இருக்காது. ஸோ எனக்கு ஒன்லி அந்த பாசிட்டிவ் சிக்னல்ஸ் மட்டும்தான் இருக்கும், நெகட்டிவ் சிக்னல்ஸ் அந்த அளவுக்கு இருக்காது. கரண்ட்டை மெஷர் பண்ணக்கூடிய யூனிட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆம்பியர். ஆஃப் எலக்ட்ரிக்கல்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து கரண்ட். கரண்ட் அப்படின்றது என்னன்னா ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ அந்த எலக்ட்ரான்ஸ்ல ரெண்டு விதமான கரண்ட் இருக்கு. ஒன்று ஏசி கரண்ட், இன்னொன்று டிசி கரண்ட். ஸோ ஏசி கரண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஹோம் அப்ளைன்ஸ் லைன்ல யூஸ் பண்ணக்கூடியது. டிசி கரண்ட் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி செக்ஷன்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ ஏசி கரண்ட், டிசி கரண்ட் இந்த ரெண்டு விதமான கரண்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லா விதமான டெக்னாலஜிஸ் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கம்மிங் அதர் வீடியோஸ்ல வந்து அடுத்ததான வோல்டேஜ் செக்ஷன்ஸை பத்தி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.